டே 24 சேட்டு பையன் விலாக்ஸில் உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் மாமனார் வந்து வீட்டுக்கு வந்திருந்தார் ஏதோ வேலை விஷயமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானே கிளம்பி என் மாமனார் வீட்டுக்கு வந்துட்டேன் கைஸ். இங்கே வந்து பார்த்தா என் ஒய்ஃப் வந்து ஏதோ சமையல் செஞ்சுருந்தாங்க சூப்பராக, மாமியாரும் ஒய்ஃபும். சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க. நான் இல்லை நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி ஏன்னா தோசை சாப்பிட்ற மாதிரி மூட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் நானே என் பையன் வந்து அம்மாச்சி வீட்டுக்கு வந்தோம். இங்கே வந்து பார்த்தா அம்மாச்சியும் அம்மாவும் வந்து ஏதோ மீட்டிங் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் என் பையனும் வந்து தோசை சாப்பிட்லான்னு சொல்லி கிளம்பிட்டோம் கைஸ். மார்க்கெட்டில் வந்து பார்த்தா காலையில் இன்னும் எந்த கடையும் திறக்கல, ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம்னு நினச்சி இங்கே தோசை கடையில் வந்து உட்காண்டோம் கைஸ். தோசை செய்யவே லேட் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே 10 மணிக்கு தான் மார்க்கெட் வைப்பானோ, எப்படியோ தோசை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க கைஸ். கொஞ்ச நேரம் கழிச்சு தோசை சாப்பிட்டு எங்கள் ஃபார்ம் ஹவுஸ் வந்துட்டோம். இதான் என் தாத்தாவோட ஃபார்ம் ஹவுஸ், செம்ம பெரிய ஃபார்ம் ஹவுஸ் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்குது கைஸ். கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பூலில் பார்த்தேன் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃப் அக்கா வந்துட்டாங்க குளிக்கிறதுக்கு. சரி நம்ம இதுக்கு அங்கே சொல்லி நானே அம்மா வந்து ஃபங்க்ஷன் கிளம்பலாம் சொல்லி அங்கேருந்து ஃபங்க்ஷன் கிளம்பி வந்தோம் கைஸ். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா என் தங்க அத்தை பொண்ணுக்கு அத்தை பையனுக்கு 2 பேருக்கும் கல்யாணம் கைஸ். அங்கே தான் வந்திருக்கோம். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நானே அத்தை பையன். சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தால் என் ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க வாங்க வேறு எங்கேயாச்சும் போகலாம் சொல்லி. அவங்க வேறு நீங்கள் அம்மா கூட தான் போவீங்க, எங்கள் கூட வர மாட்டீங்களான்னு சொல்லி அவங்க வேறு எங்கேயோ கூட்டின்னு போவாங்க. சொல்லவே இல்லை எங்கே போகிறான்னு சொல்லி வந்து பார்த்தா என் சகலோட ஃப்ரெண்டு கல்யாணமா. அங்கே வந்து பார்த்தா நான் சொன்னேன் நான் சாப்பிட்டு வந்துட்டேன். இல்லை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி திரும்பி செகண்ட் ரவுண்டில் உட்கார வச்சிட்டாங்க. சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரில் இடமே இல்லை. இருந்தாலும் வந்து என் மச்சான் எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க. இன்னும் 2-3 பேர் ஆட் பண்ணி திரும்பி எங்கே போகிறோன்னு சொன்னால் அதுவும் சொல்ல கைஸ் எங்கே போகிற சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னா என் ஒய்ஃபோட வந்து அக்கா வீட்டுக்கு தான் கைஸ். சொந்த அக்கான்னு சொல்ல முடியாது, சொந்தத்தில் அக்கா, அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு டீ காஃபி ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு திரும்பி கிளம்பிட்டோம் கைஸ். நைட்டு பார்த்தீங்கன்னா என் சித்தப்பா பையனுக்கு தான் கல்யாணம் கைஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். குதிரையில் உட்காந்து ஃபுல் மார்க்கெட்டில் வந்து டான்ஸ் ஆடிட்டு போவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு குதிரை வந்து செம்மையாக டான்ஸ் ஆடிச்சு கைஸ். அந்த பெட்டு மேலாம் ஏறி செம்ம டான்ஸ். அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறவனா கூப்பிட்டு வச்சு செம்மையாக டான்ஸ் ஆடினாங்க மார்க்கெட்டில், வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட்டு. அதுக்கப்புறம் நானே என் ஒய்ஃபோட அக்கா வந்து ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஜூஸ் குடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த கல்யாணத்து வீட்டுக்கு தான் வந்துட்டோம் கைஸ். ஏன்னா வந்து அவங்க குதிரையில் ஆடிக்கினே வரதுக்கு லேட் ஆகும். சரி நம்ம சீக்கிரமாக போயிடலாம் சொல்லி நாங்கள் கார் எடுத்துக்கின்னு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டோம் கைஸ். கார் எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டா இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் சாப்பிட்ற இடத்துல. என்னால் இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் கைஸ். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இடம் கழிச்சிச்சு. நம்மளும் பட்டுன்னு உட்காந்து சாப்பிட உட்காந்துட்டோம் கைஸ். ஏன்னா செம்ம பசி. சரி டப்புன்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தால் என் தங்கச்சி எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் தங்கச்சி கூட ஒய்ஃபு கூட எல்லா கூட கொஞ்சம் ரீல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் திரும்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கைஸ். டே 24 விலாக்ஸ் அவ்வளோ தான் கைஸ். பிடிச்சிருந்தா கொஞ்சம் சேட்டு பையனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க கைஸ் ப்ளீஸ் கைஸ். பை.